Hi guys, this is Maunika. மீன் வாங்க போலாமா? வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைஃப் வித் மௌனி, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஆக்சுவலி ஃபிஷ் தான் வாங்க போகிறோம். இன்றைக்கி நான் வாங்க வந்திருக்க ஃபிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேம் பாம்ஃப்ரெட் தான் வாங்க வந்திருக்கேன். தமிழில் பார்த்தீங்கன்னா வாவல் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, சில ஊரில் பார்த்தீங்கன்னா வவ்வால் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாவல் மீன்லாம் பார்க்கவே ஆக்சுவலி நல்லாயிருக்கு. இது இந்த ரெட் கலரில் இருக்கிறது சங்கரா மீன், ஐ திங்க் ஸோ. இது ப்ரான்ஸ். இந்த ஃபிஷ்லாம் பார்க்கவே ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கட் பண்ணியே வச்சுருக்காங்க. இது மத்தி மீன். எனக்கு எல்லா ஃபிஷ்ஷோட நேம்லாம் தெரியாது, ரொம்ப ஒரு 1 or 2 தான் தெரியும். நான் வாங்க இந்த மீன் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் தான், அதுதான் வாவல் மீன். இந்த ரெட் கலர் ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதான் ஓகே உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு வீடியோ எடுத்தேன். இந்த பெரிய ஃபிஷ் நேம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபிஷ் பேர்லாம் என்னென்னு எனக்கே தெரில. இது ஐ திங்க் நெத்திலி மீன் நினைக்கிறேன். இது மத்தி மீன். மத்தி மீன் நான் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த ரெட் கலர் இருக்குது, ஐ திங்க் சங்கரா மீன், ஐ திங்க் ஸோ. இன்றைக்கி நம்ம வாவல் மீன் வாங்கியாச்சு. என்னோடய ஸ்டைலில் எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபிஷ்ஷை நான் கட் பண்ணியே வாங்கிட்டேன். இந்த ஃபிஷ்ஷில் ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா, இந்த ஃபிஷ்ஷில் அந்த ஃபேட் ரொம்ப அதிகமாக இருக்கும், அது ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஃபிஷ் எனக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம். நல்லா க்ளீனாக நல்லா கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். எங்கள் வீட்டு மிளகாத்தூள் ரொம்ப ரொம்ப ஸ்பைசி அதிகமாக இருக்குங்கிறனால நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் 2 ஸ்பூன் கர்ட், தென் கொஞ்சமாக சால்ட், தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே தட்டி தான் போடுவேன், இந்த மிக்சியில் கூட நான் அரைச்சி போட மாட்டேன். இந்த மாதிரி தட்டி போட்டால் தான் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடையில் விற்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இந்த ப்ரிசர்வேட்டிவ் அதெல்லாம் நான் வாங்கி சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி எப்போவுமே எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ்ஷாக தான் நானே செஞ்சு இந்த மாதிரி ஆட் பண்ணி தான் சாப்பிடுவேன். தென் கொஞ்சமாக லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுப்போம். ஏன்னா இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் சாப்பிடவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எதை தொட்டாலும் கேன்சர் வரும்னு சொல்கிறாங்களா, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இதை நம்ம ஃபிஷ் மேலே நல்லா கோட்டிங் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சால்ட் இல்லைன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ் மேலே நல்லா இந்த மசாலா கோட்டிங் பண்ண போகிறோம். நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி கோட் பண்ணுவேன். ஏன்னா அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் வீட்டு மிளகாத்தூள் ரொம்ப ஸ்பைஸாக இருக்கனால கையெல்லாம் ரொம்ப எரியுமா. ஸோ நானே அந்த ஃபிஷ்ஷையே அது மேலே வச்சு அப்படியே அப்ளை பண்ணி ஃபுல்லாக எடுத்துப்பேன். கையை போட்டு வச்சா எனக்கு ரொம்ப எரியுது, அதனால் நான் எப்படியே செஞ்சுக்கிறேன். நம்ம இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிப்போம். தவாவை வச்சு இப்போ நம்ம கல் சூடானதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே ரொம்ப ரொம்ப ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆயில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே தான் பண்ணிப்பேன். நான் சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே ஆயில் அப்படியே ஊற்றுவாங்க, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே தான் பண்ணுவேன். ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இது ஒரு டிப்பு, இது ஆயில் கம்மியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு டிப்பு, ஓகேவா. ஸோ ஆயில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷு உங்களுக்கு எத்தனை ஃபிஷ் வேணுமோ வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷு வச்சுக்கிட்டு தென் என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஃபிஷ்ஷோட கேப் இருக்குது தெரியுமா, அந்த கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஊற்றக்கூடாது, ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா குக் ஆகும், நல்லா ஃப்ரை ஆகும், நல்லா கிறிஸ்பாகவும் நமக்கு ஃபிஷ் ஃப்ரை கிடைக்கும். இந்த டயட் இருக்கவங்க
இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸோடு இருக்கவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களாம் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆயில் கம்மியாகவும் எடுத்துக்கலாம். தென் இந்த கொலஸ்ட்ரால் உள்ளவங்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அப்பப்போ டேஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஆயில் கம்மியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், நான் ரொம்ப ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஃபிஷ் ஃப்ரை ஆகும். எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இப்படி தான் ஜென்ரலாகவே ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன். அண்ட் இந்த ஃபிஷ்ஷை வந்து திருப்பி போட்டதுக்கு அப்புறமும் லைட்டாக அந்த கேப் இருக்குது தெரியுமா, அது லைட்டாக ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி எகெயின் நீங்கள் சிம்மில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக கிடைக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைஃப் வித் மௌனி. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.